வணக்கம். இது நிலா கிச்சன். இன்றைக்கி நாம் ஒரு ஃபிஷ் தான் பார்க்க போகிறோம். ஃபிஷ் ஃப்ரைக்கு நம்ம மேலே ஒரு மசாலா தூவி சாப்பிட போகிறோம். இப்போ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணிடலாம். 1 டீஸ்பூன் தனியா பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், தேவைக்கு உப்பு போட்டுக்கிடலாம். உப்பு காரம் உங்களோட டேஸ்ட்டு தான். இப்போது அதோட ஜீரகப்பொடி கொஞ்சம் சேர்த்துக்கிடுங்க. இதோட ஒரு சின்ன எலுமிச்சை சைஸு புளியை கரைச்சி மசாலாவோட சேர்த்துக்கலாம். இது இப்போ ஒரு பேஸ்ட் மாதிரி நல்லா கலந்து எடுத்துடுங்க. இந்த புளி சேர்க்குறதுனால இந்த மீன் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துடுங்க. அப்போ இந்த தேங்காய் வாசத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். மறுபடியும் அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு க்ளீன் பண்ண ஃபிஷ் எதுனாலும் நீங்கள் எடுத்துடுங்க. இது முழு மீனாக இப்படி எடுக்கச்சில் நடுவில் கோடு போட்டுட்டிங்கன்னா உள்ளால வரைக்கும் மசாலா ஏறுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த மசாலாவை மீனில் அப்ளை பண்ணிடுங்க. நம்ம கோடு போட்ட ஒரு கோடுலேயும் இந்த மசாலாவை கொஞ்சம் ஃபில் பண்ணிங்கன்னா உப்பு காரம் மீன் ஃபுல்லாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சில நேரம் இந்த உப்பு பிடிக்காத மாதிரி இருக்கும். ஆனால் இதே மாதிரி பண்ணினீங்க அப்படின்னா உப்பு காரத்தோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். மசாலா நல்லா அப்ளை பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்ட் பண்ண விட்டுருங்க. அப்படி மூடி போட்டுருங்க. 1/2 மணி நேரம் ஆனதுக்கப்புறமா ஒரு பேன் எடுத்துடுங்க. அதில் குக்கிங் ஆயில், இப்போது கருவேப்பிலை மேலே சேர்த்துடலாம். அதுக்கு மேலே மசாலாவில் ஊற வச்சுருக்கிற மீனை சேர்த்துருவோம். மீன் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிவிடுங்க. ஏன்னா நம்ம தவாவில் தான் நம்ம ஃப்ரை பண்ணுறோம். அப்படி ஒரு 2-3 மினிட்ஸ் அப்படி விட்டுருங்க. அதுக்கப்புறமா இதை மாற்றி போட்டுடலாம். மீன் மாற்றுச்சில் எப்போவுமே மெதுவாக மாற்றுங்க. மீன் உடஞ்சி போகக்கூடாது. மீன் குக் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. 2 பக்கமும் வேக வச்சு எடுத்துருங்க. இப்போ இதுக்கு மேலே நம்ம ஒரு மசாலா சேர்க்க வேண்டியிருக்கு. அது ரொம்ப ஈஸியான ஒரு மசாலா தான். பூண்டு, மிளகாய், வேர்க்கடலை, உப்பு, மஞ்சள் பொடி, கொஞ்சமாக பெருங்காய பொடி, இதெல்லாம் வறுத்து ஒரு பவுடர் ஒன்று ரெடி பண்ணிவிடுங்க. அதை நம்ம ஃப்ரை பண்ணியிருக்கிற மீனுக்கு மேலே அப்ளை பண்ணிடலாம். இந்த பொடியை மலைசாரல் போல் மேலே தூவி விட்டுருங்க. இதுலேயும் உப்பு காரம் இருக்கிறதுனால இன்னும் இந்த மீன் மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஏன்னா வேர்க்கடலை வேறு நமக்கு சேர்த்துருக்கோம், பூண்டு சேர்த்துருக்கோம். அதோட சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். ஒரு ரசம் சாதமோ இல்லைன்னா ஒரு சாம்பார் சாதமோ வச்சு நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதே போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.